டுடே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வீட்லேருந்து வந்திருக்காங்க. தங்கச்சி பாப்பா, சித்தி எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அது வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதிலேயும் குட்டி தேவதை வேற நம்ம வீட்டுக்கு வரும்போது சந்தோஷம் கண்டிப்பா வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். அவங்க வந்திருக்கனால பார்த்தீங்கன்னா, மாமா வந்து லஞ்சுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால லஞ்ச் வந்து நான்வெஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில பார்த்தீங்கன்னா, கரிஞ்சிக்குட்டிக்கு வந்து எப்பவுமே வணக்குவோம். சித்தி வந்து புதுசா ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அப்பக்கோத்தலையும், கரிஞ்சிக்குட்டி கீரையும் போட்டு கடஞ்சா சூப்பரா இருக்கும்ன்ட்டு காலையில பார்த்தீங்கன்னா, சித்தி தான் கடைஞ்சு குடுத்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க சாப்பாடு வேற லெவல். நாங்க இதுவரைக்கும் எப்பவுமே கரிஞ்சி குடுத்தலைய வந்து வணக்கி தான் சாப்பிடுவோம். சித்தி சொன்ன ஐடியால வந்து கீரையாட்ட கடைஞ்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. பாப்பாவுக்கு பாலெல்லாம் காய வச்சுட்டு, இந்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டோம். மாமாவும் வந்திருந்தாங்க. ஷிஃப்ட் முடிச்சுட்டு மாமாவும் வந்திருந்தாங்க. வந்து ஷிஃப்ட் முடிச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிரைவிங் எல்லாம் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா எங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய டைம் கூப்பிடுவேன், "வாடி வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வான்ட்டு." அவளும் ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாரி சொல்லுவா. நானும் அங்க போய் இருக்கிற மாரி இருக்காது. திடீர்னு கரெக்ட்டா சிச்சுவேஷன் கரெக்ட்டா ஒரு நாள் வந்து இருக்கிற மாரி இருந்தது. அப்புறம் நான் எப்படி பிளான் மாறுச்சுன்னே தெரியல. ஒரு 4, 5 நாள் இருக்கிற மாரி இருந்தது. சந்தோஷமா இருந்துச்சு. பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரனால அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாரி ஏதாவது எடுத்து குடுக்கணும் இல்லைங்களா? அதனால வந்து நாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு அடுத்த நாள் தான் ஷாப்பிங் போயிருந்தோம். பாப்பா குட்டி தேவதைக்கு அழகா குட்டி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறம் போடுற மாரி தான் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 நாள் அப்படியே சூப்பரா போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து கரெக்ட்டா அந்த அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து நாங்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாத சிகிச்சை முறைக்கு நாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து காலையில நேரமே போனோம்னா தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பார்க்க முடியும். இல்லைனா கூட்டம் அதிகமாயிருன்ட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங் 7:00 இங்கலாம் அங்க போகிற மாரி இருந்தது. நம்ம போயிட்டோம். அங்க போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் குடல் நீவுறது இந்த மாரி சம்திங் ப்ராப்ளம் இருந்தனால, அத கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா போக வேண்டியது இருந்தது. ஆனால் ரொம்பவும் சிரமமா இருந்ததுங்க குடல் நீக்கிறத பார்க்கறக்கு. ரொம்ப பெரியவங்களா இருந்தாலுமே குடல் நீகிறது, குடல் விழுகிறது இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, கோவில் பூஜை கொஞ்சம் இருந்தது. பூஜைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு கேக்கெல்லாம் வெட்டினோம். இது பார்த்தீங்கன்னா, சாமி கணக்கு கேட்கறதெல்லாம் சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. சாமிட்ட நம்ம ஒரு விஷயத்த செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டு செய்வோம் இல்லைங்களா? அந்த மாரி எங்களோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரோட அண்ணன் வந்து சொல்றத நாங்க ரொம்ப நம்புறோம். அவரு சாமி சொல்றது நாங்க கேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செய்வோம். அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சில விஷயம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன். அந்த 4 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுலயும் அந்த லாஸ்ட் ஃபைனல் டே இந்த கரெக்ட்டா அந்த அன்னைக்கு பர்த்டேவா இருக்கங்காட்டி, பர்த்டேவோட சேர்ந்து அந்த செலிப்ரேஷனும், ஹாப்பினஸும் அளவே இல்லைங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணுனோம். தங்கச்சியோட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சின்ன பிள்ளைய மாரி விளையாடுறதெல்லாம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.